The next lesson, structured query language. So structured query language is a standard language. So what is structured query language? Is a standard programming language. It's used to access and manipulate databases. Is used to access and manipulate databases. So that is structured query language. Okay, so one more time is an important one word. Structured query language is a standard programming language. Standard programming language, which means it follows rules and regulations to access and manipulate the databases. So what is databases? It contains collections of tables. Databases contains collections of tables. So what is table? Table contains related data. So a structured query language is used to access and manipulate the data in the database. Okay va? So அப்போ database அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கும், நிறைய டேபிள்ஸாக இருக்கும். ஒவ்வொரு டேட்டாபேஸில் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேபிள்லையும் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இருக்கும். சரியா? ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா அப்படின்னு வந்து மீனிங். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னா வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் டேட்டாபேஸ். ஓகேவா? அது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணும், டேட்டாபேஸையே மேனேஜ் பண்ணுறது வந்து டிபிஎம்எஸ். ஸோ இப்போ நம்ம எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு கொரி லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ அந்த இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாபேஸ்லேருந்து you can create, retrieve, alter and transfer information in using databases. It is a language designed for managing and accessing data in a relational database management system. So structured query language யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேபிள் க்ரியேட் பண்ணலாம், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், டேபிள்ஸை வந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம், டேபிளை ஆல்டர் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம என்ன யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும், கொரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 1970s வந்து ஐபிஎம் ரிசர்ச் சென்டர் வந்து 1970s வந்து இதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு இதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்குயில் அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க, கால் பண்ணியிருந்தாங்க. நாட் எஸ்கியூஎல் கிடையாது, ஸ்குயில் அப்படிங்கிறது தான் 1970s வந்து அதோட நேம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 1986 ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க, அதோட நேமையும் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக நம்மள்ட்ட இருக்கிறது வந்து எஸ்கியூஎல் 2008. ஸோ ரிலீஸ்ட் இன் 2008 இயரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நேம் வந்து எஸ்கியூஎல் 2008. லேட்டராக கூட அப்டேட் பண்ணலாம். ஸோ அது இந்த மாதிரி இயரை என்ன செஞ்சுருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம புக் படி எஸ்கியூஎல் 2008 அப்படிங்கிறது வந்து ரீசன்ட் வேர்சன் இன் எஸ்கியூஎல். சரியா? ஸோ ஸ்குயில் ஃபஸ்ட்டு அதோட இனிஷியல் நேம் வந்து ஸ்குயில். ஐபிஎம் டெவலப் பண்ணியிருந்தாங்க. எந்த இயரில் அப்படின்னா 1970. 1986 ஒரு வாட்டி அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அகெயின் வந்து அதோட நேமை சேஞ்ச் பண்ணி எஸ்கியூஎல்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்டேட்டட் வேர்சன் வந்து 2008 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட நேம் வந்து எஸ்கியூஎல் 2008. ஸோ ரோல் ஆஃப் எஸ்கியூஎல் இன் ஆர்டிபிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்டிபிஎம்எஸ்ல எஸ்கியூஎலோட ரோல் என்ன அப்படின்னா வந்து அதே தான், ஆக்சஸ் டேட்டா இன் சச் டேட்டாபேஸஸ், ஆக்சஸ், ரிட்ரைவ், மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா. இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆர்டிபிஎம்எஸ்லையும் பண்ணும், டிபிஎம்எஸ்லையும் பண்ணுற மாதிரி தான் இந்த எஸ்கியூஎல் கொரீஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னலாம் ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆரக்கிள், MySQL Server, IBM DB2, Microsoft Access. These are all the RDBMS system. சரியா? ஸோ அப்போ RDBMSக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் என்னெல்லாம் எழுதணும், ஆரக்கிள், MySQL Server, IBM DB2, Microsoft Access. ஸோ இது எல்லாமே வந்து ஓகே RDBMS சிஸ்டம். database அப்படிங்கிறது வந்து இஸ் a collection of related data. Database is a collection of table that stores set of data that can be queried for use in other applications. ஸோ இப்போ டேட்டாபேஸஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் end சாஃப்ட்வேர் இருக்கும், ஒரு பேக் end சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இது என்னது, பேக் end சாஃப்ட்வேர், இது ஃப்ரண்ட் end சாஃப்ட்வேர். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸை நம்ம ரைட் பண்ணுவோம். சரியா? பட் டேட்டாவை நம்ம எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளோட பேக் end சாஃப்ட்வேரில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் ஆர்டிபிஎம்எஸ் அல்லது டிபிஎம்எஸ். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிறது வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்.
C++, பைத்தான் எது யூஸ் பண்ணினா நம்ம என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா ஸோ C++ யூஸ் பண்ணியோ ஜாவா யூஸ் பண்ணியோ இல்லை DB யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் டெவலப் பண்ணிப்போம். இப்போ டேட்டாவை நம்ம இதே சாஃப்ட்வேரில் என்ன செய்ய மாட்டோம் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதை பேக்கெண்டில் உள்ள இந்த RDBMS இல்லை DBMS சிஸ்டத்தில் நம்ம என்ன செய்வோம் ஸ்டோர் பண்ணுவோம். RDBMS அல்லது DBMS சாஃப்ட்வேரில். ஸோ அப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் மூலமாக டேட்டாவை RDBMS சிஸ்டம்லேருந்து கெட் பண்ணி இங்கே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி திருப்பி சேஞ்சஸே RDBMS சிஸ்டத்தில் போய் நம்ம என்ன செய்வோம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ 2 சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து பேக் அண்ட் சாஃப்ட்வேர். அப்போ RDBMS DBMSலாம் என்னது பேக் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ தட் சாஃப்ட்வேர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் storing data. So using software we can get data from the DBMS or RDBMS. Okay, so RDBMS is stored in database objects called table. A table is a collection of related data entries. So இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. A field is a column in a table. Field is a column in a table. So columnங்கிறது எப்படி இருக்கும்? It's in the form of rows and columns. Rows and columns. So every row is a single record. Every row is a single record and a column is a field. Column is a field. Okay, so vertical entry contains all information associated with a specific field in a table. Okay, so table is in the form of rows and columns. So table உள்ள காலத்துக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரோவை நம்ம என்ன சொல்லுவோம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL. ஸோ SQL யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவோம்? DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினேஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். இந்த 7 ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் SQL யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் சாஃப்ட்வேரில் வந்து நம்மளால் பண்ண முடியும். பேக் அண்ட் சாஃப்ட்வேரில் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ வாட் ஆர் தே? Data definition language, data manipulation language, embedded data manipulation language, view definition, authorization, integrity, transaction control. Okay, so first data definition language. DDL command provides defining relation schemas in the sense structure, deleting relations, creating indexes, or modifying relation schemas. So இதெல்லாம் என்னது data definition language provides commands for defining relation schemas, deletion schemas, creating indexes and modifying relation schemas. Data definition language யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் டேபிள்ஸை கிரியேட் பண்ணலாம் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ண முடியும், இண்டெக்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன செய்ய முடியும் மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த DDL லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். DML யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ரோ இன்சர்ட் பண்ணலாம், ரோ டெலீட் பண்ணலாம், டப்பில் வந்து மாடிஃபை பண்ணலாம். அதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது ரிலேஷன்ங்கிறது டேபிள் இல்லையா? டேபிளை நம்ம டிஃபைன் பண்ணுறது, அதில் உள்ள ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதெல்லாம் டேட்டா டெஃபினேஷனில் வரும். இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டேபிளில் உள்ள ஒரு கண்டென்ட் எடுத்து நம்மளால் என்ன செய்ய முடியும் மேனிப்புலேட்னா மாடிஃபிகேஷன். ஒரு நியூ ரோவை இன்சர்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ரோவை டெலீட் பண்ணுறோம், இல்லை ஒரு டப்பில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் என்னது? அதெல்லாம் DMLல வரும். DML data definition language na using a data definition language you can define your table, databases and schemas, relations. Okay, but using data manipulation language you can insert, delete and modify tuples in the database. Okay, then embedded data manipulation language, using this query language can perform embedded form of SQL is used in high level programming languages. நம்ம பார்த்தோம் இல்லையா front end software high level language programming languages. ஸோ அந்த சேஞ்சஸ், அந்த டிஃப்ரென்சஸ், அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறது என்னதில் embedded data manipulation languagesலாம் பண்ண முடியும். ஸோ இதில் ஃப்ரண்ட் end இருக்கும், பேக் end இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் உள்ள டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டாவை வந்து நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டென்ட் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்மளால் டேட்டா பேஸில் இருந்து எடுத்து தான் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஸோ அது என்னது எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அப்போ இதில் ஃப்ரண்ட் எண்ட் வரும், பேக் எண்டில் வரும். வியூ டெஃபினேஷன் SQL ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கமாண்ட்ஸ் ஃபார் டிஃபைனிங் வியூஸ் ஆஃப் டேபிள்ஸ். அப்போ நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் ஃபார்மெட்டில் எப்படி எனக்கு டிஃபைன் ஆகணும், டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு பேர் என்னது வியூ டெஃபினேஷன். யூ கேன் define views of your table. So what are the tables you are going to link? So everything you can
define in view definition. Authorization. So access, you can provide access rights to relations and views of tables. Access rights. இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுக்க போகிறோம் அதை இந்த ஆத்தரைசேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். இன்டெகிரிட்டி. SQL provides form for integrity checking using condition. integrity ப்ரொவைட் பண்ணலாம். சரியா, இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இன்டெகிரிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். செக்கிங் கண்டிஷன்ஸ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். டிரான்சாக்ஷன்ஸ், ஃபைல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் தே 7? இதில் டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினேஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். So that is a difference. SQL, structured query language, is a language used for accessing databases. MySQL is a database management system. SQL is a structured query language, but MySQL is a database management system. So database management system, SQL Server, Oracle, Informix, Postgres. இது மாதிரி MySQL என்னது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆனால் SQLங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். MySQL வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் RDBMS, எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். RDBMS, DBMS ரெண்டுமே இருக்குது. ஓகே.